நம்முடைய முன்னாள் தமிழக காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர், அருமைக்கும் பெருமைக்கும் உரிய தலைவர் ஈவி கீசா இளங்கோவன் அவர்கள் உரையாற்றுவார்கள். மிகச் சிறப்பாக மறைந்த தலைவர் இளைய பெருமாள் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பாசமிகு அருமை சகோதரர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே, தேர்தலில் இந்திய கூட்டணி முழுமையான வெற்றியை பெறவில்லை என்று சொன்னாலும் கூட மோடியை கொஞ்சம் குனிய வைத்ததற்கு காங்கிரஸில் காரணம், முதல் காரணம் ராகுல்ஜியும் பிரியங்காவும் சோனியாவும் கார்கே, அடுத்தது நம்முடைய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக்கள். அடுத்தது மூணாவது பெரிய காரியம் அல்லது மூணாவது பெரிய காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய தேர்தல் அறிக்கை. அதை உருவாக்கிய என்னுடைய மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களே, பாசத்திற்குரிய முன்னாள் மாநில தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களே, அருமை நண்பர் தங்கபாலு அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸை சீராக வழிநடத்தி செல்கின்ற ராஜேஷ்குமார் அவர்களே, நீண்ட நெடிய நாட்களாக தமிழக காங்கிரசினுடைய அகில இந்திய செயலாளராக இருக்கின்ற ஸ்ரீ வெல்ல பிரசாத் அவர்களே, மெய்யப்பன் அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, மயூரா ஜெயக்குமார் அவர்களே, தனியாச்சலம் அவர்களே, சொர்ணம் அவர்களே, மகளிர் காங்கிரசினுடைய ஹசினா சயத் அவர்களே மற்றும் திரளாக கூடியிருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய அருமை காங்கிரஸ் தோழர்களே, அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று நான் நினைத்தது, நான் பேச வேண்டும் என்பதை விட மறைந்த அந்த மாபெரும் தலைவர் இளைய பெருமாளை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்திற்கு நான் வந்திருக்கின்றேன். காங்கிரசிலே எனக்கு எல்லா தலைவர்களோடும் பழகுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. இடையிலே சில நாட்கள் தலைவராக இருந்த மரணம் சந்திரசேகரோடு கூட எனக்கு பழகுகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. பல தலைவர்களோடு நான் பழகி இருக்கின்றேன். வாழப்பாடியார், மூப்படா, ஏபிஎஸ் என்று வரிசையாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லோரோடையும் பழகி இருக்கின்றேன். ஆனால் எனக்கு மறைந்த தலைவர் இளைய பெருமாளோடு பழக வாய்ப்பு கிடைக்காதது ஒரு துரதிர்ஷ்டம்தான். ஒரு முறை நுங்கம்பாக்கத்திலே அவர் அலுவலகத்தை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தை லேக் ஏரியா என்று சொல்கின்றோம். அதற்கு எதிர்த்த நிர்ணயத்தான் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை ஒரு மாடியிலே கொட்டகை போட்டு நடத்தி வந்தார். அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கடந்த 4-5 நாட்களாக அவரை பற்றிய விஷயங்களை தெரிந்தவர்களிடம் நான் கேட்டேன். அப்போது அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பிரமிப்பாக இருந்தது. விளம்பரத்துக்காகவே வாழுகின்ற தலைவர்கள் மத்தியில் அன்றைக்கு ஒரு மாபெரும் தலைவர் அமைதியாக ஒரு மாபெரும் புரட்சியை செய்துவிட்டு மறந்து போயிருக்கானே என்று நினைத்தார். எவ்வளவு பெரிய மனிதன் இந்த இளைய பெருமாள் என்று என்ன தோன்றுகின்றது.
செய்த சாதனைகள் என்று பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு பெரிய சாதனைகளை செய்திருக்கின்றார். அவர் பிறந்தது 1924ஆம் ஆண்டு. அந்த ஆண்டு இந்திய வரலாற்றில் என்பதை விட தமிழக வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஆண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 1924 தான் கம்யூனிஸ்டுகள் தமிழகத்திலே கால் ஊன்ற ஆரம்பித்தார்கள். அந்த 1924 தான் பெரியார் வைக்கம் போராட்டத்தை நடத்தினார். அந்த 1924 தான் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். இப்படி நல்ல விஷயங்கள் நடந்த அந்த காலத்திலே தான் அதே 1924 தான் RSS துளிர்விட ஆரம்பித்தது நாக்பூரிலே. ஆக அந்த குறிப்பிட்ட வருடத்திலே 3-4 நல்ல காரியங்கள் நடந்தாலும் திருஷ்டி பரிகாரமாக ஒரு அவன் நிகழ்ச்சியும் நடந்திருக்கின்றது. அதுதான் RSS துளிர்விட்ட காலம். இன்றைக்கு அது ஆலமரமாக வளர்ந்துவிட்ட நிலையில் நாம் அதை வெட்டியாக வேண்டும், சாய்த்தாக வேண்டும், தூக்கி எறிய வேண்டும் என்று முனைப்போடு நாம் இருக்கின்றோம். அதன் ஆரம்பத்தை இன்று நாம் பார்த்தோம். எப்படி என்றால், முன்னே ஒரு மனிதன் செல்ல பின்னே ஒரு மனிதர் நம்முடைய ராகுல் காந்தி வருகின்றார். அது என்ன என்று எனக்கு ஞாபகப்படுத்தியது என்றால், நீங்கள் பூங்காக்களிலே பார்ப்பீர்கள், வீட்டிலே நடக்கும் நாய்களை நடைபயிற்சிக்கு கொண்டு வருவார்கள். நாய் முன்பு செல்லும், அதனுடைய உரிமையாளர் பின்னே செல்வார். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன் என்று தெரியவில்லை. அது மோடியினுடைய முகமா அல்லது வேறு யாரோடைய முகமா என்று எனக்கு புரியவில்லை. செத்து சுருங்கி சுண்ணாம்பு என்று சொல்வார்களே, அது போல இருந்தது. என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? காலத்துக்கு இந்திய மக்கள் ஏமாந்து கொண்டே இருக்கலாம், உங்களுடைய ராஜ்யத்தை நடத்தலாம் என்று நினைத்தீர்களா? கிடையாது. தீய செயலை ஒரு அளவிற்கு மேல் மக்கள் அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். இருந்தால் இன்னொரு 4-5 இன்றைக்கு பாராளுமன்றத்திலே ராகுல் இருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவராக. நினைத்திருக்கலாம் குழந்தை பையன் என்றுதானே. அதெல்லாம் சில வருடங்களுக்கு முன்பு. இப்போது வீரமிகு இளைஞராக தன்னுடைய புயங்களையும் கைகளையும் பலப்படுத்திக் கொண்டு வந்திருக்கின்றார். தீய சக்திகளை அழித்தாக வேண்டும் என்ற நல்ல காரணத்திற்காக. அவருக்கு படைபலம் என்பதை விட அவருக்கு மிகப்பெரிய தளபதிகள் நம்முடைய சிதம்பரம் உருவிலேயும் மற்றும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உருவிலேயும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றார்கள். இதுவே நிம்மி மன்னிக்க வேண்டும், நிர்மலா சீதாராமன் கத்த முடியாது, பேச முடியாது. ஏதோ உலகத்திலேயே மாபெரும் கண்ணகியை விட மிகப்பெரிய கண்ணகியாக, நான் கேரக்டரை பற்றி சொல்லவில்லை, ஒரு பெரிய பெண் என்று சொன்னால் கண்ணகி என்று சொல்வோடு அதற்காக சொல்கின்றேன், தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு சாவு அடி. விஜய நிர்மலா மன்னிக்க வேண்டும், நிர்மலா சீதாராமனுக்கு வீட்டிலே சென்றால் தான் அடி. இனிமேல் பாராளுமன்றத்திற்கு வந்தாலும் அடி விழும். அடி என்பது கையால் அடிப்பதல்ல, சொற்களால் அடிவிடும் என்பதைத்தான் நான் சொல்கின்றேன். ஆகவே அறுவை தோழர்களே, ஒரு சிறந்த தலைவர் அப்படியே இருந்த அந்த தலைவர்களை பார்த்தீர்கள் என்று சொல்லலாம். மரகதம் சந்திரசேகர் நேருவின் குடும்பத்திற்கு மிகவும் வேண்டியவர், வெளிநாட்டிலே படித்தவர், மிகப்பெரிய பொறுப்புகளை காங்கிரஸில் வைத்தவர். அந்த அம்மையார் இறக்கும் போது டெல்லியிலே அந்த அம்மையாருக்கு ஒரு சின்ன இடம் கூட கிடையாது, சின்ன பிளாட் கூட கிடையாது. ஆனால் ஒரு முறை மந்திரி ஆகிவிட்ட, முதலமைச்சர் ஆகிவிட்ட ஒருவனுக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்கின்றது,
வலையை குறைந்து கட்டியிருக்கின்றார் என்பதை அந்த ஜெகன் ரெட்டி என்பவருடைய வீட்டை நீங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருப்பீர்கள். ஆக இத்தனை ஆண்டு கால பொது வாழ்விலே இருந்து காங்கிரசின் உச்ச குடும்பம் அல்ல, இந்தியாவின் உச்ச குடும்பமான நேருவின் குடும்பத்தோடு ஒன்றுக்கொன்றாய் உயிருக்கு உயிராய் இருந்து அந்த அம்மையார் ஒரு சிறு வீட்டை கூட அவர்கள் டெல்லியிலே கட்டவில்லை என்று சொன்னார். எவ்வளவு தூய்மையான கரங்களுக்கு சொந்தக்காரர் அந்த பெரிய மனது படைத்த அந்த அம்மையார் என்பதை சிந்தித்துப்பார். ஜெகஜீவன் ராம் போன்றவர்கள் இருந்தார். அவருடைய குடும்பம், அவருடைய மகள் தான் மீரா. அவர்களை பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு ஒரு ஏழ்மையான வாழ்க்கை. அப்படித்தான் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். இன்னும் இவரை பற்றி, இளைய பெருமாள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிறு வயதிலேயே ஆதிக்க சக்திகளால், மேல்ஜாதிக்காரர்களால் துன்பப்படுத்தப்பட்டவர். பள்ளிக்கூடம் செல்லும் போது 2 பாறைகள், அதிலே ஒரு பாறையில் பறையன் மட்டும், இன்னொன்று உயர்ந்த ஜாதிக்காரர்களுக்கு. அப்போதே அந்த இளம் உள்ளம் கொதித்தெழுந்து அந்த பறையன் பானையை உடைத்ததோடு மட்டுமில்லாமல் அருகில் இருந்த அந்த இன்னொரு பானையிலே இருந்து நீர் எடுத்து குடித்தார் என்று சொன்னார். எவ்வளவு உறுதியான உள்ளத்திற்கு அந்த இளம் வயதிலேயே ஒரு சொந்தமாக இருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ சாலைகளிலே நடக்கக்கூடாது, அதுவும் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. பள்ளிகளிலே, ஊரிலே காட்டுமன்னாக்குள் படிப்பதற்கு 2 பள்ளிகள், 2 பள்ளிகளிலும் அவருக்கு இடம் கிடையாது. அந்த சிறுவன் அந்த வயதிலேயும் 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டிய சூழ்நிலை என்று சொன்னார். அந்த இளம் மனது எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். முடித்தார், பள்ளி படிப்பை முடித்தார். 2வது உலகப் போர் என்று நினைக்கின்றேன். அதற்கு புதிதாக ராணுவத்தை ஆட்கள் எடுக்கும் போது வீட்டின் வறுமை காரணமாக அதிலே போய் சேர்ந்தவர். நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, இது நடந்த சம்பவம். அந்த காலத்தில் ராணுவத்தில் கூட ஜாதி மத பேதங்கள் இருந்தன என்றால் நம்ப முடிகின்றதா? ஆனால் இருந்தது. அதை எதிர்த்து போராடியவர் இளைய பெருமாள். ஆக இந்த சின்ன வயதிலே ஏற்பட்ட அனுபவத்தால் தான் தன்னை மற்றும் காப்பாற்றிக் கொள்வது உசிதமல்ல, நம்முடைய சமுதாயத்தையே நாம் காப்பாற்ற வேண்டும், தூக்கி பிடித்தாக வேண்டும் என்ற அந்த நல்ல உள்ளத்தோடு பொது வாழ்வுக்கு வந்ததோடு மட்டுமல்ல, தொடர்ச்சியாக 3 முறை பாராளுமன்றத்திலே உறுப்பினராக இருந்திருக்கின்றார். எழும்பூர் தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். எப்படி நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்கள் SC/ST பிரிவின் தலைவராக இருந்து பிறகு காங்கிரஸ் சட்டமன்ற தலைவரானாரோ, அதேபோல் அவரும் SC/ST பிரிவினுடைய தலைவராக இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அவர் இருக்கும் போது 41 வயது அவருக்கு. அப்போதே பட்டியலின மக்களும் மலைவாழ் மக்களும் படுகின்ற துயர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவற்றை தீர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவினை நேருவின் காலத்திலே போட்டார்கள். அதற்கு தலைமை 41 வயது இளைஞர் இளைய பெருமாள். கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அறிக்கையை நம்முடைய இந்திரா காந்தி அவர்கள் செயல்படுத்தினார்கள். இதையெல்லாம் எதுக்கு சொல்கின்றேன் என்றால், அந்த காலத்திலே பதவியிலே இருந்தவர்கள் சில காரியங்களை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை செய்து முடித்து விட்டு சென்றார்கள் என்பதற்காக நான் இதை சொல்கின்றேன். இளைய பெருமாள் நினைத்திருந்தால் எவ்வளவோ பெரிய ஆளாக ஆகியிருக்க முடியும். கடைசி வரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நலிந்த சமுதாயத்தையும்
மேலே தூக்கிவிட வேண்டும் என்பதற்காக உழைத்தவர் இளைய பெருமாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு இந்தியா என்ற இந்த கூட்டணி இருக்கின்றதே, இந்த கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டது 1980 இளைய பெருமாள் தான். அப்போதுதான் முதலில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் இளைய பெருமாள் அவர்களும் ஊர்வலமாக சென்று மக்களை சந்தித்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று அன்றைக்கு சொன்னது இன்று நினைவாகி இருக்கின்றது. ஓட்டு போடுவது மட்டுமல்ல, பதவியை பிடிக்கப் போவதும் நாம் தான். சில மாதங்கள் ஆகலாம், அதை பற்றி கவலை இல்லை. கண்டிப்பாக மோடியின் தலையிலே இருக்கின்றது முழுவதும் காலியாகுவதற்குள் அவர் காலியாகி விடுவார் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அருமை தோழர்களே, நான் இங்கே இருக்கின்ற செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏதோ கடனுக்காக ஒரு 20 பேரை வரவழைத்து அந்த 20 பேரும் முண்டி அடித்துக் கொண்டு போட்டோவிலே மாலை போடுவதோடு நிகழ்ச்சி முடிந்தது என்ற நிலைகளை எல்லாம் மாற்றி அந்த தலைவருடைய 100ஆண்டு விழா என்பது 20 பேரோடு இருக்கக்கூடாது, தமிழக மக்களோடு இருக்க வேண்டும் என்று இங்கே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார். இந்த கூட்டத்தை பற்றி நான் ஒன்றை உண்மையாக சொல்கின்றேன். இதிலே ஒருவர் கூட காசு கொடுத்து கூட்டி வரப்படவில்லை. உணர்வோடு வேகத்தோடு நாம் ராகுல் காந்தியினுடைய பின்னால் அணிவகுக்க வேண்டும் என்ற எண்ணம் கடந்த சில மாதங்களாக இருக்கின்றது. அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த கூட்டம். அதிலே சிதம்பரம் அவர்கள் எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் கலந்து கொள்கின்றார் என்று சொன்னால், நம்முடைய தலைவர்கள் சாலைகளிலே ரோடுகளிலே இறங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள். நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றேன், மோடியின் ஆட்சி இன்னும் 4-5 மாதத்திற்கு கூட இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பச்சா என்று சொன்னவர் முன்னால் நீ இன்றைக்கு பச்சாவாக நின்று கொண்டிருக்கின்றார். காங்கிரஸ் என்ற இயக்கமும் மதச்சார்பில் இல்லாத மற்ற இயக்கங்களும் தன்னை மறந்து இந்த நாட்டிலே மத வெறியை அழிக்க வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கின்றவர்கள் தான் இந்த கூட்டணியில். உங்கள் கூட்டணியில் பதவி கிடைக்காதா, பெட்டி கிடைக்காதா? தேர்தலின் போது சொன்னாவே ட்ரக்கு லாரி போல் வீட்டுக்கு வரும் என்று, அப்படி வராதா என்று அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் குமாரும் நாயுடுவும். நாயுடு என்றால் கோய்த்துக் கொள்ளாதீர்கள், நான் சொல்வது நம்முடைய ஆந்திர பிரதேச முதலமைச்சர். ஏன்னா நாயுடுன்னு சொன்னா நான் கூட தான் பாதி நாயுடு. நான் எந்த மதத்திலையும் எந்த ஜாதியும் நான் பொருத்திக் கொள்ளலாம். ஐயர்லையும் பாதி ஐயர், முதலியாரிலையும் பாதி முதலியார், வள்ளியர். சுருங்கமாக சொன்னா நான் ஒரு பலாப்பட்டவர், ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர், அது வேறு விஷயம். ஆகவே எல்லை பொறுத்தவரையில் மீண்டும் காங்கிரஸ்காரர்களுக்கு, இந்திய கூட்டணியை சார்ந்தவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். அது மட்டுமல்ல, இந்திய மக்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டிருந்த அந்த வளர்ச்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ராகுல் காந்தியினுடைய தலைமையில் இந்த நாடு வளர்ச்சி பெறும். விரைவில் நாம் உலகத்தின் முதல் வல்லரசாக வருவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.